வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் பத்ரம் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பக்ஷ்யமாஹிபிः யஜத்ராः ஸ்திரைர்யஜ்ஞைஸ்சுஷ்டுவாஹ்மस्तनूभिः यशेम देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धसर्वाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षरो हरिष्ठनेमिः स्वस्ति न बृहस्पतिः ददातु. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு பாசுபத பிரம்ம உபனிஷத்தினுடைய 29வது மந்திரத்தை சிந்திக்கலாம். இதில் வாஜ்பேய பசுஹர்த்தா அத்திர்யு இந்திரோ தேவதா அகிம்சா தர்மயாக பரமஹம்சோ அத்வர்யுகு பரமாத்ம தேவதா பசுபதி பிரம்மோபனிஷத் பிரம்மம் ஸ்வாத்தியாயுக்தா பிரம்ம பிராமணಶ್ಚ சரந்தி. ஸோ வாஜ்பேய பசுஹர்த்தா, வாஜ்பேயங்கிறது ஒரு யாகம். அடல் பிஹாரி வாஜ்பேயின்னு ஒரு பிஎம் இருந்தாங்க தெரியுமா. அவங்க அந்த யாகத்தில் பெயர் பெற்ற ஃபேமிலி, அந்த ஃபேமிலி பேர் தான் வாஜ்பேயிங்கிறது. அது மாதிரி நிறைய நார்த்துலலாம் ஃபேமிலி பேர் தான் முதல்ல சொல்லுவாங்க. பிராமணராக இருந்தாலும் ஃபேமிலி பேர் சொல்லுவாங்க. சத்திரிகள் பிராமணர்கள் ஷர்மாங்கிற பேர் பின்னாடி வரும். சத்திரியர்களுக்கு வர்மான்னு வரும். வர்மான்னு பேர் வரும் பின்னாடி, வர்மா. இவங்களுக்கு வைஷ்ணவர்களுக்கு குப்த அப்படின்னு வரும். குப்தா ஸ்வீட்டுன்னு தெரியுமே, அதான். அது மாதிரி இந்த ஃபேமிலி பேரை முன்னிறுத்துவாங்க. அதில் என்னன்னா, இந்த சோசியல் சிந்தனையில் இந்த காரியத்தை பண்ணி நாங்கள் இந்த சமுதாயத்துக்கு நல்லது பண்ணுறோன்னு அந்த குடும்பத்தினுடைய பெயரை உயர்த்துவாங்க. அது முதல்ல குடும்பமாக இருந்துச்சு, அப்புறம் அந்த ஜாதியாக இருந்துச்சு, அப்புறம் சமுதாயமாக இருந்துச்சு, அப்படி பல இதில் இருந்துச்சு. இப்போ வாஜ்பேயின்னு சொன்னால், வாஜ்பேயி யாகத்தை பெயர் பெற்றவங்க. அது மாதிரி ஒவ்வொரு யாகத்தை பண்ணி பெயர் பெற்றவங்க இருக்காங்க. ஏதோ ஒரு இதில் இந்த யமலோகத்துக்கு போவான்னு நச்சிகேத்து, அவங்க அப்பா இந்த அன்னதானம் பண்ணுறதுல பெரிய எக்ஸ்பர்ட். அது மாதிரி ஒரு ஃபேமிலி பேராக வரும், பரம்பரையாக. இந்த காஞ்சிபுரத்தில் ஒருத்தர், இந்த வைணவர், இவருடைய சிஷ்யராக இருப்பார், ராமானுஜருடைய சிஷ்யராக இருப்பார், பேர் ஞாபகம். அவங்க அந்த அன்னதானம் பண்ணுறதுல பெரிய, அந்த ஊர் பேர் என்னது, அந்த ஊர் பேரில் தான் அவர் பேரே வரும். இல்லை, திருக்கட்சி இல்லை, பக்கத்தில் நம்ம திருக்கட்சி இல்லை, காஞ்சிபுரத்தில் சிஷ்யர். காஞ்சிபுரத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் அடிக்கடி கூரத்தாழ்வார், கூரம், கரெக்டாக சொன்னார் பிரசன். அவங்க அன்னதானம் பண்ணுறதில் ரொம்ப பெரிய பரம்பரையாக பெரிய நிலைச்சு வந்தார். அதனால் இந்த வாஜ்பேயிங்கிறது ஒரு யாகம். அது பொதுவாகவே யாகம், பூஜை இதெல்லாம் நீங்கள் சயின்ஸுக்கும் சயின்டிஃபிக்காக பார்த்தாலும் இந்த சீதோஷ்ண நிலைக்கு முதல்ல நல்லது. ரெண்டாவது சத்பாவனா வளரும், நல்ல எண்ணங்கள் வளரும், பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும். நம்ம உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, எப்படி நல்ல சக்திகள் ஒரு காரியத்தை நடத்தணும்னு முயற்சி பண்ணுதோ, அதே மாதிரி தீய சக்திகள் ஒரு காரியத்தை கெடுக்கணும்னு ஈக்குவலாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்காக தான் பரம்பரை என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஞானிகள், யோகிகள், ரிஷிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அட்மினாக மறைப்பொருளாக வச்சுருக்காங்க. இல்லைன்னா அவங்கெல்லாம் எதுக்கு, அவங்கள மேலே இருக்கலாமே. அவங்களுக்கெல்லாம் தெரியும்
அவங்களுக்கு வந்து இப்போ நடக்க போகிறத முன்னாடியே தெரியும். ஏன்னா எல்லாமே ப்ரீ பிளான்ட், முன்னாடி எக்ஸிக்யூட் பண்ணினது, சூக்ஷ்மமாக எக்ஸிக்யூட் பண்ணினது. இப்போ செயல்படுத்துறது, நம்ம செயல்படுத்துகிறத நம்ம கண்ணால் பார்க்குறோம். நம்ம கண்ணால் பார்க்குறதுக்கு ஒரு அறிவு இருக்குது நமக்கு. அதுதான் நம்மளுடைய அறிவு பார்வை தானே. முதல்ல மனப்பார்வை இருக்குது, அறிவு பார்வை இருக்கா இல்லையா? வித்தியாசம் இருக்கல. மனப்பார்வைக்கும் அறிவு பார்வைக்கும் இருக்க. மனப்பார்வை குழப்பத்தில் இருக்கும், அறிவு பார்வை தெளிவாக இருக்கும். உயிர் பார்வைன்னு சொன்னேன், கண்ணு இல்லாமல் பார்க்கும், காது இல்லாமல் கேட்கும்னு சொன்னேன்ல. ஒரு இடத்துல அர்ஜுனனுக்கு இந்த உபதேசம் பண்ணுறாருல இவர் ஸ்ரீகிருஷ்ணன், உனக்கு இப்போ நான் சொல்லியிருக்கேன் இந்த ஞான யோகம் வந்து ஒரு அரிய பொக்கிஷம்பா. இது வந்து அந்த காலத்தில் ராஜரிஷிகளுக்கு சொல்லப்பட்டது. ராஜ வித்யா, ராஜகுகியம். இந்த சுகபிரம்மம் வர வரைக்கும் இது அப்பா புள்ளங்கிற உறவு முறையில் இது டிரான்ஸ்ஃபர் ஆன விஷயம். அதுக்கப்புறம் சுகபிரமத்துக்கு அப்புறமா குரு சிஷ்யங்கிற உறவில் அதிகமாக குரு சிஷ்யர் இருந்தாலும் இந்த பரம்பரையில் குரு சிஷ்ய முறை வந்து சுகபிரமத்துலேருந்து தான் அது மாறி. ஏன்னா பையன் இல்லைன்னா என்ன பண்ணுறது? பெண்ணுக்கு ஒரு ட்ராக் வச்சுருக்காங்க, ஆணுக்கு ஒரு ட்ராக். பெண்ணுக்கு எந்த இல்லை, ஆணுக்கு உன்னுடைய கணவனுக்கு நீ சர்வீஸ் பண்ணிகிட்டே வா, அதுவே உனக்கு சரிபாதி கிடச்சிரும், முக்தி உனக்கு உண்டுன்னு அது இது இருக்குது, சிஸ்டம் இருக்குது. ஆண் இல்லைன்னா என்ன பண்ணுறது? அப்போ சிஷ்யர்கள் வேணும். ஏன்னா இந்த பரம்பரையாக இந்த ஞானம் போய் சேரணும். இப்போது அந்த தத்துவப்படி நான் உனக்கு கொடுத்துருக்குற இந்த வித்யா வந்து பிரம்மாவுக்கு எந்த வித்யாவை நான் உபதேசம் பண்ணேனோ, பிரம்மா இப்போ ஒரு பரம்பரை சொன்னேன் இல்லையா, வசிஷ்டர், பிரம்மா, அதுக்கப்புறம் பாலகில்ய, அக்னி, அதாவது சூரியன் அக்னி எல்லாம் ஒன்று தான், அக்னி சூரியன் எல்லாம் ஒன்று தான். மனு, இக்ஷவாகு, வசிஷ்டர் அப்படி வருதில்ல ஒரு கணக்கு. அதில் தானே நம்ம சக்தி, பராசரர், வியாசர், சுகபிரம்மம், அப்புறம் கௌடபாதர், அப்புறம் கோவிந்தாச்சாரியார், அப்புறம் சங்கரர்லேருந்து நம்ம இப்படி தெளிவாக தெரியுது ஓரளவுக்கு. கொஞ்சம் நெருக்கத்துக்கு கிட்டக்க ஒரு 1000 வருஷம் கேப்பு. அதனால் கொஞ்சம் தெளிவான விவரங்கள் இருக்குது. அவங்க விவரங்கள் இல்லாட்டினா கூட இலக்கியத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் நம்ம பேரை உச்சரிக்கிறோமே. ஒரு பரம்பரை இல்லாமல் பொய் நீடிக்காதுங்க. பொய் கற்பனை பாத்திரம்லாம் நீடிக்காது, நல்லா புரிஞ்சுக்குங்க. கற்பனைனா எல்லாமே கற்பனை தான், நனவே கற்பனை தான். நனவும் கனவும் ஒன்று தான். வேதாந்திகள் தெளிவாக இருக்கணும், ஞானத்தில் இருக்கணும், அறிவில் நிற்கணும், நுட்பத்தில் உயர்வில் நிற்கணும். புரியுதா? இப்போ இந்த அவர் சொல்கிறாரு, நான் பிரம்மாவுக்கு என்ன உபதேசம் பண்ணேன், ஆதித்யனுக்கு என்ன உபதேசம் பண்ணேன்னா அதுதான் உனக்கு இங்கே உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு. அப்படியா? நீ அப்பயும் இருந்தியா நீ அப்பயும் உபதேசம் பண்ணியா அப்படின்னு கேட்குறான் அர்ஜுனன். நம்மளும் கேட்பாங்க பகுத்தறிவாளிகள். பதில் சொல்கிறாரு, நான் அப்பயும் இருந்தேன், எப்பயும் இருந்தேன், நானும் பல அவதாரம் எடுத்திருக்கேன், நீயும் பல பிறப்பு எடுத்திருக்க. நான் எடுத்த அவதாரம்லாம் எனக்கு தெரியும், நீ எடுத்த அவதாரம் உனக்கு தெரியாது, மூடப்பட்டிருக்கு, மறைக்கப்பட்டிருக்குங்கிற. அந்த இடத்துல நம்ம சிந்திக்க, ஏன் மறைக்கப்பட்டிருக்கு? நம்ம உபாதிகளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உபாதிகளோடையே என்ன பண்ணுறோம்? இந்த ஜகத்தை நம்ம மேலே பூசிக்கிறோம். ஜெகத்தை உண்மையாக நம்புகிறோம் இல்லையா? அழுகிறது தவிக்கிறதெல்லாம் எதில்? ஜெகத்தை இது தானே. அப்போது துவைத்தமாக இருந்தால் சம்சாரி, அத்வைதமாக இருந்தால் ஞானி. அதுதான் விஷயம். இப்போ எல்லோரும் அனுபவத்தில் இருக்கிறானா, அனுபவத்தில் இருக்கிறானா? எல்லாமே அனுபவத்தில் தான் இருக்கான். சம்சாரி அனுபவத்தில் இருக்கான். இந்த சம்சாரியாக இருக்கிற வரைக்கும், துவைத்தமாக இருக்கிற வரைக்கும் எல்லாத்துலேயும் நீ கண்டிஷன் போடுவேன். கண்டிஷனல் லவ்னு சொல்கிறேன் இல்லையா? எப்போ நீ அத்வைத்தி ஆகிறியோ அப்போ தான் அன்கண்டிஷ்னல் லவ் வரும். ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவத்தின்னு ஒரு உபநிஷம் சொல்லுதா இல்லையா? ஒவ்வொருத்தவனும் இந்த உலகத்தில் யார் அதிகமாக நேசிக்கிறான்னா தன்னை தான் அவன் முதல்ல நேசிக்கிறான். அதுக்காக தான் அவன் செயல்படுறான். இது யதார்த்தமான விஷயம். ஆனால் இது தெரியுமானா தெரியாது. இப்போ கண்டிஷன்லாம் யார் போடுறா? துவைத்தமாக இருக்கிற மனநிலையில் இருந்தால் நீ இதை செஞ்சால் நான் அதை செய்வேன், நீ இது செய்யலாம் நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம புத்தி இருக்கா இல்லையா? எல்லா இடத்துலையும் துவைத்தம் பேசுகிறோமா இல்லையா? எல்லா இடத்துலையும் கண்டிஷன் போடுறோமா இல்லையா? எல்லா இடத்துலையும் அக்ரிமெண்ட் போடுறோமா இல்லையா? அக்ரிமெண்ட் போட்டால் அதுபடியாவது நடக்கணும்ல.
ஸோ நிறைய விஷயங்கள் அறியாமலேயே என்னது தவறுகள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப பிறக்க போகிறாங்க. குரு வராத வரைக்கும் அவனுக்கு திரும்ப 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 அவன் பறவான் சரவான் அழுவான் தவிப்பான் சாவான். அப்போ உபாதிகளோட சேர்ந்தால் எதிர்காலத்தை நேற்று ஒரு மந்திரம் பார்த்தோம். மனித நிலையில் இது புரியாது. அதுதான் அடிக்கடி நான் சொல்லுவேன் தெரியுமா, புருவமத்திக்கு வந்தால் தான் நீங்கள் யாருன்னு தெரியும்னு சொல்லுவேன் தெரியுமா, சொல்லியிருக்கேன். புருவமத்திக்கு வந்தால் தான் நீங்கள் சிவ அம்சம்னு தெரியும், உங்களுக்கு சிவ தரிசனம் ஆகும், சிவயோகம் வேணும்னு தோணும், அப்புறம் சிவபோகத்துக்கு போவீங்க. சிவயோகம் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் நீங்கள் குருவை தேடுறீங்க. அது வரைக்கும் நீங்கள் குருவே தேட மாட்டீங்க. நீங்களாம் முட்டி மோதேன்னா 10 லட்சம் ஜென்மம் ஆகும், வீணாக தான் போகும், டைம் வீணாக தான் போகும். இப்போ தெரியுதுல வித்தியாசம். இப்போ நீங்கள்லாம் அது மாதிரி சிந்திச்சிருப்பீங்களா? வேதத்தில் இருந்தாலும் படித்தா புரியுமா? இல்லைல்ல. அதனால் உபாதிகளை நீ நீக்காத வரைக்கும், துவைத்தம் இருக்கிற வரைக்கும் நீ சம்சாரியாக இருப்ப, அனுபவத்தில் தான் இருப்ப. நீ இந்த ரெண்டு இங்கே இருக்கிறதா அங்கே இருக்குது, இங்கே இருக்கிறதா அங்கே இருக்குது, இங்கே இருக்கிறதா அங்கே இருக்குங்கிற ஒரு புத்தி என்னைக்கு உனக்கு தெளிவாகுதோ அப்போ அங்கே கண்டிஷன் இருக்காது. இதை பண்ணணும், நீ அதை பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி அடக்கி ஆளணும். ஒருத்தங்க நான் பெரியவன் நீ பெரியவன் ஈக்குவலு, இதுலேயே கவனம் செலுத்துறது என்ன ஆகும்னா நிம்மதி போயிடும். உண்மை என்னன்னா, நீ அனுபவத்தில் இருந்தீங்கன்னா அங்கே பேச்சே இருக்காது. அதுக்கான முயற்சி தான் இந்த யாகம் ஹோமம் பிரம்ம ஆச்சாரம் பண்ணுறதுக்கு தான் இந்த வழிமுறைகளில் அந்த யாகம் ஒன்று புரியுதா. அதை வாஜ்பேயி பண்ணால் அது என்ன நிலை ஏற்படுதுன்னா, தமோகுணத்தை நீக்கி பசுஹர்த்தா, இந்த ஜீவராசியாக இருக்கிறல்ல, இந்த உபாதி சேர்ந்தா நீ பசு, உபாதி சேர்ந்தா மாயை சேர்ந்தா அறியாமை சேர்ந்தா நீ பசு. கர்ப்பத்தில் 7வது மாதத்தில் கூட உனக்கு உபதேசமாகுது பரம்பொருள். நீ என்ன நினச்சிற, வெளியில் வரும்போது நான் போய் ஒரு நல்ல சத்குருவை பிடிச்சி ஞானத்தை மறுபடியும், அப்போ தான் அதுக்கே நினைவு ஒரு 7வது மாதம் தான் அந்த குழந்தை பூரணமாக அறிய ஆரம்பிக்குமா. அப்போ நான் சைத்தன்யம், நான் உடம்பு எடுத்துருக்கேன்னா, தாய்க்குள்ளே வந்துட்டேன்னா, கீழே பிறந்தோடனே நான் போய் வேகமாக விடுதலை ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் அது பிறக்குமா. குருவை பார்ப்பேன், தியானம் பண்ணுவேன், சிரவணம் பண்ணுவேன், மனனம் எல்லாம் இருக்கே. பிரச்சனை இது கர்ப்போபநிஷத்தில் இருக்குது, பேசியிருக்கோம். ஆனால் பிறந்த உடனே இந்த ஷடுங்கிற அந்த காற்றானது, இந்த காற்று அடிச்சிச்சான்னு சொல்கிறாங்களே, இந்த பூலோக காற்று அடிச்சிறதுனால நம்ம மெய்யை மறந்துடுறோம், ஃபுல்லாக மூடிடுது. எப்படி சூரியனை மேகம் மூடினது, சூரியனை மேகம் மூட முடியுமா? ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், அனுபவத்தில் அது மூடி இருக்குன்னு தானே சொல்கிறோம். வெளிச்சம் வரல, நம்ம மூடிடுச்சு அப்படி தானே சொல்கிறோம். அது மாதிரி நம்மளை அழிக்க முடியாது, மறைக்க முடியாது. ஏன்னா அது சுயம் பிரகாசம். உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா இருக்க பரம்பொருள், அது அணுவளவு இருந்தாலும் கோடி சூரிய பிரகாசம், கோடி பிரகாசம் உள்ளது. அந்த வழிமுறைகளில் யாகம் நீ யாகம் பண்ணாலும், தவம் பண்ணாலும், தானம் பண்ணாலும், பூஜை பண்ணாலும், கிரியா பண்ணாலும், அன்னதானம் பண்ணாலும், கிரிவலம் பண்ணாலும் எல்லாமே எதுக்கு தான்? சித்த சுத்தி குருவை பிடிக்கிறதுக்கு. 33% உனக்கு கிராண்டட். ஒழுங்காக பண்ணுனா அதில் பெயர் பெற்றவங்க அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இதில் என்ன வரும், பேர் வரும், புகழ் வரும், பணம் வரும், கேட்குறதெல்லாம் கிடைக்கும், சித்திகள் எல்லாம் கிடைக்குதா, இதுவே கம்ஃபர்ட்டுன்னு நினச்சிக்கிறான். விடுதலை வேணுங்கிற புத்தி போயிடுச்சு. உங்களை ஒரு ரூமில் போட்டு பூட்டிவிட்டு உனக்கு சாப்பாடு தரேன், ட்ரெஸ்ஸு தரேன், உனக்கு என்ன வேணும், உனக்கு பால்காவை வேணுமா, இந்த வச்சுக்க அப்படின்னு கொடுத்தா வச்சுக்க, அங்கேயே நீ சாப்பிட்டுட்டு இருப்பியா? உனக்கு அட்டாச்சு பாத்ரூம் அது தரேன் இது தரேன் இருப்பியா? இருக்க மாட்டேல்ல. ஆனால் நீ இருக்க. வெளியில் வேணாம்ல, இங்கேயே இருக்கேன் நான், எனக்கு சௌகரியமாக இருக்குது, வெளில வந்தால் வெயில் அடிக்கும், அந்த அளவுக்கு போயிட்டேன், ஆடு மாடு மாதிரி. அதனால் இந்த வாஜ்பேயி யாகம் பசுத்தாவை அது நீக்குது. பசுத்தாவை ஹர்த்தா, இந்த உபாதிங்கிற தன்மையை வாஜ்பேயி யாகமானது நீக்குது. அத்யோர் இந்திரோ, இதுக்கு புரோகிதமாக இருக்கிற இந்த ஹோதா அத்ரியோ, 4 கேட்டகரி, 4 வேதத்துக்கும் ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஹோமத்துக்கும் யாகத்துக்கும். அதில் இந்திரன் தான் அத்யுவாக இருக்கார், இந்த மந்திரங்களை பிரதானம் பண்ணவா இருக்கார். அப்புறம் தேவதா, இந்திரோ தேவதா. அகிம்சா தர்மத்தை பிரதானமாக வச்சு அந்த யாகம் பண்ணப்படுது. பரமஹம்சோ அத்வரியோ,
இன்னொரு இடத்துல பரமஹம்ச மேலான ஞானம் உடையவங்க அத்தர்வியாக இருக்காங்க. பரமாத்மா தேவதா, பரமாத்மாவை தான் தேவதாவாக இருக்குது. பசுபதி தான் அவங்க வழிபடக்கூடிய இந்த பசுக்களுக்கெல்லாம் பதியாக இருக்கிறவங்க தான். பிரம்ம உபனிஷத் தான் பிரம்மம். இந்த பிரம்ம உபனிஷத்தில் எப்படி கூறப்பட்டிருக்கோ அப்படி நடத்துறதுனால அதுதான் பிரம்மம். பிரம்ம உபனிஷத்து தான் பிரம்மம். ஆமாம், அறிவு தானே ஞானம். அறிவை கொடுக்கும் கருவி, அறிவை கொடுக்கும் கருவி உபனிஷத்து. முதல்ல அறிவு கொடுக்குற கருவியாகவும் இருக்கு, அறிவாகவும் இருக்குது. அப்படி தானே? அறியப்படும் பொருளை அறிவதற்கான கருவியாகவும் இருக்கு, அறிவாகவும் இருக்குது. அது சொல்கிறபடி நம்ம செஞ்சோம்னா அந்த நேயம் சொல்லக்கூடிய அறியப்படும் பொருளை நம்ம அனுபூதி பண்ண ஆரம்பிக்கிறோம்ல. அதனால் உபனிஷத்தே பிரம்மம். புரியுதா? நம்மெல்லாம் எனக்கெல்லாம் என்ன உபதேசம் ஆகுதுன்னு கேட்டால், இனி கூட உபதேசம் ஆகிருக்கு ஒரு 5-6 பாயிண்ட்டு. உபனிஷத்து பிரச்சாரம் பண்ணாலே இந்த சமுதாயத்தில் அமிர்தம் கலந்துரும். உபனிஷத்து பிரச்சாரம் பண்ணாலே போதும், வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். நல்லா விவரம் தெரிஞ்சவங்க உபனிஷத்தை மக்கள் இடத்துல கொண்டு சேர்த்தாலே ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒரு பஞ்சமா பாதகம் இருக்காது. இந்த ஜீவ சிருஷ்டி அழிச்சிருவாங்க உபனிஷத். ஈஸ்வர சிருஷ்டி எதுவோ அதுபடி நடக்கும். உபனிஷத்து ஈஸ்வர சிருஷ்டி, பாக்கி ஸ்மிருதி புராணங்கள் பகவத்கீதா அது கொஞ்சம் கற்பனா கலந்துருக்கு. ஒரு மார்க்கமாக இருந்தாலும் இறைவனை பிரம்மத்துக்கிட்ட தான் இங்கே தான் வருது, அது மேலே தான் வருது. ஆனால் இதை நுட்பமாக புரியாத மக்கள்கிட்ட புரிஞ்சவங்க தன்னுடைய கருத்தையும் கொஞ்சம் ஏற்றிடுறாங்க. அது சத்தியமாக இப்போ கொள்கை தானே. ஏன்னா இந்த ட்ராக்கில் பிறந்துட்டேன், நான் சைவத்தில் பிறந்துட்டேன், இல்லை வைணவத்தில் பிறந்துட்டேன், இல்லை சாக்தத்தில் பிறந்துட்டேன், இல்லை கௌமாரத்தில் பிறந்துட்டேன், அதனால் எங்கள் கடவுள் தான் மேலானதுன்னு அவங்க நம்புகிறாங்க, போகிறாங்க, போட்டோம், தவறு இல்லை. ஆனால் மேலே என்ன இருக்குது? ஒன்று தான் இருக்குது. இதை ஏற்றுக்கிறவங்க அதையும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்குது. அது இருந்துட்டு போட்டோம், இதெல்லாம் கடந்து போட்டோம். அதனால் இங்கே என்னதுன்னு கேட்டால், பரமாத்மா தேவதா, பசுபதி, பிரம்ம உபனிஷத் பிரம்ம உபனிஷத்தே பிரம்மம் என்று ஸ்வாத்தியாயுக்த விசாரம் செய்தவர்கள், சுவாத்தியாயனம் செய்தவர்கள். சுவாத்தியாயம்னா மனனம். குருக்கிட்ட சிரவணம் பண்ணினதை திரும்பி படிக்கிறது சுவாத்தியாயம். குருநிலையில் இருக்கிறவங்க படிக்கிறது சுவாத்தியாயம். குருநிலையில் அல்லாதவர்கள், முமுட்சா இருக்கிறவங்க செல்ஃபாக படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா புரியாதவனுக்கு தப்பாக புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதை எப்படி வேணாலும் அர்த்தம் பண்ணலாம். அறிவுனுடைய உச்சத்தில் இருக்கிறவங்க சொல்லும்போது அதுக்கு தான் மிக சரியான அறிவு வெளிப்படும், சத்தியம் வெளிப்படும். இல்லைன்னா உன்னுடைய சௌகரியத்துக்கு என்னென்ன தேவையோ அப்படி தானே எல்லாத்தையும் மாற்றிக்கிறான். எது ஓட்டை இருக்கோ அதை தானே பார்க்குறான். எது வழியாக தப்பிக்கலாம் அப்படி தான் பார்க்குறான். அதனால் பிராமணாச்சரந்தி, அப்படியே இந்த சிரவணம் பண்ணவங்க, சுவாத்தியாயம் பண்ணுறவங்க உபனிஷத்தையே பிரம்மமாக, நேற்று உபநயனத்தை பிரம்மமாக பார்க்கணுன்னு சொன்னோம். ஏன்? உபநயனத்தினுடைய குறிக்கோள் என்னது? சிரவண மனன நிதித்தியாசனம். சாஸ்திரம்தான் உபநயனம். புரிஞ்சுக்குங்க, சாஸ்திரம்தான் உபநயனம். எங்கே அழைச்சிட்டு போகுது? பிரம்மத்துக்கிட்ட அழைச்சி. பிரம்மத்தை அறிந்தால் பிரம்மம் ஆகிறாய். அப்போ உபநிஷத்தை நீ அறிந்தால் நீ பிரம்மம் ஆகிறாய். இந்த உபநிஷத்தை தான் உபநயனமாக சொல்கிறேன் வேதம். இப்போ எல்லோரும் எங்கே வாழ்கிறான்? ஒன்று ஜாகிரதத்தில் வாழ்கிறான், இல்லை சொப்பனத்தில் வாழ்கிறான், இல்லை காரணத்தில் வாழ்கிறான். யாராவது அனுபூதியில் வாழ்கிறானா? சத்தோட வாழ்கிறானா? அதுக்கான முயற்சி பண்ணுறானா? இறைவனை தேடிட்டு இருக்கேன்னு யாராவது சொல்லுங்கள். அதை விட உயர்ந்த மனிதன் யாருமே கிடையாது. இறைவனை நான் தேடுறேன் அப்படின்னு உண்மையாக சொல்லணும். இறைவனை நான் தேடின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான்னா அவன் என்ன ஆச்சு? ஸ்ரேயஸ் பிடிச்சிட்டான்னு அர்த்தம், ட்ராக்கை பிடிச்சிட்டான்னு அர்த்தம், அந்த கேம்பஸ்குள்ளே வந்துட்டான்னு அர்த்தம். இப்போ நம்ம எங்கே தேடுறோம்? எதெல்லாம் தேடுறியோ எல்லாம் ஜாகிரதை, சொப்பன, மூணுமே மித்து. அது நல்லா புரிஞ்சுக்கோ. நீ தூங்கினாலும், கனவுல இருந்தாலும், நனவுல இருந்தாலும் மூணுமே மித்து. நாலாவது ஒன்று இருக்குது, மூணையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுதான் மாறாதது, மறையாதது, தோன்றாதது. தோன்றினா தானே மறையிறதுக்கு.
இருக்கே அஸ்தி, அதுதான் அஸ்திகம் தான் ஆசிகம்னு சொல்லுது. அடுத்து அஸ்வமேத மகாயஜ்ஞம். வாஜ்பேயி சொல்லியாச்சு. இப்போ வாஜ்பேயி வந்து பசுத்தா நீக்கி உபாதிகளை நீக்கிடும், அதனால் நீ பிரம்மஸ்வரூபத்துக்கு வந்தெல்லாம் உபநிஷத்தை ஃபாலோ பண்ணிக்கோன்னு சொல்லிடுச்சு. அடுத்தது அஸ்வமேதோ மகாயஜ்ஞ கதா தத்ர ஆஞ்ஞா பிரம்மச்சரியம் ஆச்சரந்தி. அஸ்வமேதம் என்ன பண்ணுதுன்னா அது சில விதிமுறைகளை சொல்லுது. ஒரு பெரிய மகாயஜ்ஞம், பிரம்மஞானமே அஸ்வமேதம். அஸ்வமேதங்கிறத முக்கியமான குறிக்கோள் பிரம்மஞானமே அஸ்வமேதம். அது ஒரு பெரிய மகா யஜ்யம். பாஷ்யம் அப்படி எழுதியிருக்காரு. எங்கள் பிரம்மஞானம்னு வரலையே நீங்கள் நினைக்கலாம். பிரம்மஞானம் மறைப்பொருள், அதனுடைய குறிக்கோள் அஸ்வமேத யாகத்தினுடைய குறிக்கோள். எல்லா செயல்பாடுகளுடைய குறிக்கோளும் இறுதி அல்டிமேட்டு ஆனந்தம் தானே. ஆனந்தம் தானே பிரம்மமாக இருக்கு. மகா யஜ்ஞ கதா தது ஆஞ்ஞா பிரம்மச்சரியம் ஆச்சரந்தி. அதனுடைய கட்டளை என்ன? அஸ்வமேத யாகத்தில் என்ன கட்டளைன்னு சொன்னால் பிரம்ம ஆச்சாரம் பண்ணிகிட்டே வா. பிரம்ம ஆச்சாரம்னா இறைவனை நோக்கிய பயணத்தில் நீ செய்யக்கூடிய சத்காரியங்கள் எல்லாமே பிரம்மச்சரியம். அதான் சுருக்கமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இறைவனை அடையக்கூடியதுக்கு போகிற மார்க்கத்தில் நீ செய்யக்கூடிய முயற்சிகள்லாம் சரியானது இருந்துச்சுன்னா அது பேர் பிரம்ம ஆச்சாரம். புரியுதா? சத்துவகுணத்தில் இருந்தால் அது பிரம்ம ஆச்சாரம். புரியுதா? சர்வேஷாம் பூர்வோக்த பிரம்ம யஜ்ஞ கிரம முக்தி கிரம இதே தான். சர்வேஷாம் பூர்வோக்த உன் கூறிய எல்லாமே பிரம்ம யஜ்ஞ கர்மம். யஜ்ஞ கிரமத்தை சொல்லி இந்த யஜ்ஞ யாகத்தில் ஒரு படிக்கட்டாக வரிசையாக நீ இறைவனை நோக்கி போயின்னு இருக்க. முக்தி கிரமமிதி, இது முக்திக்கான வழிமுறைகளை வரிசையாக நீ போயின்னு இருக்க. கிரமமிதி, இது ஒரு கிரமம், முக்திக்கான கிரமம், வழிமுறைகள். இப்போ பிரம்மபுத்திர புரோவாச்ச மீண்டும் கேட்குறார். பிரம்மபுத்திர யார்? வைஸ்வானர், அக்னி. வைஸ்வானர் அக்னி. உதித்தோ ஹம்ச ரிஷிஹி. ஆஹா, இதை கேட்க இந்த பிரம்மாச்சாரம் பண்ண என்னை கேட்கும்போதே எனக்கு என்னவோ ஆயிடுச்சு. உதித்தோ ஹம்ச ரிஷிஹி, எனக்கு உள்ள ஞானம் பிறக்கிறது. ஞானம்னா என்னது? அகம் பிரம்மாஸ்மிங்கிற உணர்வு. ஞானம்னா என்னது? அதாங்க ஞானம். ஞானம்னா என்னன்னு சொன்னால் இறுதி வார்த்தை, கடைசி வார்த்தை. குரு சொல்லக்கூடிய கடைசி வார்த்தை தத்துவமசி. சிஷ்யன் சொல்லக்கூடிய கடைசி வார்த்தை அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மியில் நீ அத்வைத்தமாக இருக்க. நீ அத்வைதமாக இருக்கிற, பாக்கி நேரமெல்லாம் துவைத்தமாக இருக்கிற. தத்துவமசி சொல்லும்போதே குரு தத்துவமசி சொல்லும்போதே நீ கிட்டத்தட்ட 98% அபோவ் 75 என்னவாயிடுற. அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. சுயம்பு அஸ்திரோத. இப்போ சுயம்பு இதை சொல்லிவிட்டு அகம்பிரமாசி இப்போ என்ன சொல்கிறார் அவர்? இந்த வைஷ்ணவர் என்ன சொல்கிறாருன்னா உதித்தோ ஹம்ச ரிஷிஹி. அந்த ரிஷிங்கிற அந்த தத்துவம், ஞானம், அகம்பிரமாஸ்மிங்கிற உணர்வு உதித்தோ பிறந்தது, உதயமானது. ஆமாம், நான் பிரம்மமாக இருக்கிறேன், என்னால் உணர முடியுது. என்ன சத்பாவனா இதை வளர்ந்துருக்கோம். எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் வரும், அமைதியாக இருக்கணுங்கிற எண்ணம் வரும், சைலண்ட்டாக எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு தோணும், எல்லாரையும் வாழ வைக்கணும்னு தோணும், எல்லாரையும் வழி நடத்தணும்னு தோணும், உங்களுக்கு இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கணும்னு தோணும். அதெல்லாம் என்னது? அகம்பிரமாஸ்மின்ற உயர்வு. இதை தப்பாலாம் இன்டர்பிரேட், மாற்று கருத்துடையவர்கள், மதம்னா கருத்து, மாற்று கருத்துடையவர்கள் தனியாக முருகன் சொல்லிக்கிறாரு. வேதம் ஃபுல்லாக அதுதான்ப்பா சொல்லுது. அவனுக்கு என்னது? அவன் அங்கே மொத்த வேதத்தையும் இப்போ நீங்கள் பேசுகிறவன்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவனுக்கு உபநிஷத்து அறிவே இல்லை. வள்ளலார் பல இடத்துல அத்வைதத்தை பற்றி க்ளீனாக சொல்கிறாரு. ஒன்று தான்ப்பா கடவுள். அருள் அம்பாள் கூட இருப்பாங்க. அருள் சேர்ந்தால் ரெண்டாக தெரியும். ஒன்று தான் ரெண்டாக வேலை செய்யுதுன்னு வள்ளலார் பல இடத்துல சொல்கிறாரு. சன்மார்க்கம்னா என்ன? சத்தை நோக்கிய பயணம்னு அர்த்தம். முடிஞ்சு போச்சு. அவருக்கு தெரியுது அத்வைதம் இருந்துச்சுன்னா ஒன்று தான் எல்லாமா இருக்குன்னா யாருக்கிட்டையும் பகைமை, எந்த தீங்கும் இல்லைங்க அத்வைதத்தினால.
அத்வைதத்தை நான் ஃபாலோ பண்ண ஏதாவது தீங்கு இருக்கும் உங்கள் எலிமூலைக்கு எட்டுறதை சொல்லுங்களேன் பார்க்கலாம். துவைத்தத்தில் 1000 பிரச்சனை இருக்குது. துவைத்தம் இருந்தாலே என்னது சம்சாரம் வந்துடும். நான் பெரியவன், நீ பெரியவன், சின்னவன், ஏழை, பணக்காரன், உயர்வு, தாழ்வு, ஆண், பெண்ணு எல்லாம் எங்கே வருது? 2 இருந்தால் தான் வரும். 1 இருந்தால் வருமா? உங்கள் குழந்தைய என்ன தவறு செஞ்சாலும் ஒத்துக்கிறீங்க. பக்கத்து வீட்டு குழந்தை ஏதாவது தவறு செஞ்சால் சின்னதாக செஞ்சாலும் பெருசுப்படுத்திடுறீங்க. நீங்கள் என்ன தவறு செஞ்சாலும் ஒத்துக்கிறீங்க. உங்கள் மிஸ்ஸஸ் சின்னதாக தவறு செஞ்சால் கோச்சிக்கிறீங்க. இல்லை ஹஸ்பண்ட் சின்னதாக தவறு செஞ்சால் விஸ்வரூபமாக கோச்சிக்கிறீங்க. ஏன் அது என்ன? அது துவைத்தம். அத்வைதமாக இருந்தால் நம்ம வீட்டுக்காரர் தானே, நம்ம ஒய்ஃபு தானே அப்படிங்கிற புத்தி வரும். இன்றைக்கி ஒருத்தவங்க ஒரு பிரச்சனைக்கு வந்தாங்க, சின்ன பையன். பிரச்சனை சொல்லுங்கள் ஜிகிட்ட அப்படி சொன்னால் சரியாயிடும்ன்றாங்க. சரின்னு சொல்ல என்னப்பான்னா, ஒய்ஃபு அடிக்கடி சண்டை போட்டுகிட்டே இருக்கா. சரிப்பா, அவள் கல்யாணம் ஆகி எவ்வளோ வருஷம்? 1.5 வருஷம் தான் ஆச்சு. 1.5 வருஷம் தானப்பா ஆச்சு. 12 ஆண்டுகள் ஆகும்ப்பா சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த பொண்ணு எங்கேயோ, நீ எங்கேயோ, உன்னுடைய கேரக்டர் அவங்க கேரக்டர் எல்லாம் மாறிக்கீறி சாதாரண லாஜிக் பேசினேன். அப்புறமா கடைசியாக 2 வார்த்தை சொன்னேன். உன் பொண்ணை நீ எப்படி பார்த்துக்கிறியோ அது மாதிரி ஒய்ஃபை பார்த்துக்கணும். ஒய்ஃபிட்ட நீ எத்தனை முறை தோத்தாலும் தவறு இல்லை. அது என்ன வேணாலும் ஆர்கியூமெண்ட் பண்ணட்டும், பேசட்டும், அது புரியாமல் பேசட்டும், புரிஞ்சு பேசட்டும். நீ பேசாத. உனக்கு அறிவு இருக்குல்ல, மௌனமாயிரு. அதை விட்டு கொடுனா அது கேட்காது. அதுவே இன்ஃபீரியாரிட்டியில் இருக்குது. ப்ராப்ளமாக என்ன தெரியுமில்ல? அவங்க இன்ஃபீரியாரிட்டி தான் அவங்களுக்கு ப்ராப்ளம். போதுமான அறிவை நீங்கள் சேர்த்துட்டீங்க அவங்கக்கிட்ட, உங்களுக்கு கோஆப்ரேட்டிவாக இருப்பாங்க. அதனால் மௌனமாக இருன்னா ஒய்ஃப் உன் பொண்ணு மாதிரி பார்த்துக்கோன்னு, முக்தி கொடுக்குற வரைக்கும் உனக்கு பொறுப்பு இருக்குன்னு. நல்ல வேலை வேறு எங்கேயோ போய் தேடிட்டு போகாமல் வேறு யார்ட்டையாவது போனால் நீ வா கேஸை போட பார்த்துலாம் ஒரு கையை. உங்கள் 2 பேரையும் நான் பிரித்து விட்றேன். அதுக்கு தான் நான் பிறந்திருக்கேன். என் பொழப்பு ஓட வேண்டாமா? நல்ல வேலை இங்கே வந்து பையன் சொன்னாப்புல. அந்த பையனெல்லாம் சரியாக வழி நடத்தினா அப்படியே உள்வாங்கினான். அந்த பையன். இப்போ சண்டை வருமா வீட்டில்? நீ கத்திட்டே இரு, நான் சட்டையை போட்டு பட்டனை போட்டுட்டு தலையை சீவிட்டு என் வேலைக்கு போகிறேன். கிடைச்சா சாப்பிட்றேன், இல்லையா எங்கே கிடைக்குதோ அங்கே சாப்பிட்றேன். அவ்வளோ மரத்தடியில் உட்காந்து கூட சாப்பிட்றேன். என்ன போ சத்தம் இருக்குமா? இதெல்லாம் அறிவு தானேங்க. அவங்களே பேசிட்டு இருப்பாங்களா, நாங்கள் தான் விட்டு அவங்க விட்டு கொடுக்கறான்னா அதுக்கு தான் அறிவு இல்லைல்ல. இப்போ யாருக்கு அறிவு இல்லை? யார் பேசுகிறீங்களோ அவங்களுக்கு அறிவு கிடையாது. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். வீட்டில் யார் பேசுகிறீங்களோ, யார் கத்துறீங்களோ அவங்களுக்கு அறிவு கிடையாது. ஜி சொன்னாங்க கற்றுவீங்களா? குழந்தைங்க பயந்துக்கும் தெரியுமில்ல. அது அந்த சிந்தனையே ஸ்கூலுக்கு போகும். நீங்கள் மறந்து சாயந்தரம் நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சேர்ந்துருவீங்க. அது அதே மயக்கத்திலே வரும். வீட்டுக்கு போனால் என்னென்ன எங்கே நடக்க போகுது? உதித்தோ ஹம்சர், எனக்கு ஞானம் பிறந்தது. சுயம்பு அஸ்திரோத சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். கேட்டோன்னே சந்தோஷம்ட்டு. ருத்ரோ பிரம்ம உபனிஷதோ ஹம்ச ஜோதிஹி பசுபதிஹி. ருத்ரந்தான் பிரம்ம உபனிஷத்தில் அம்சமாக இருக்கிறார், ஜோதியாக இருக்கிறார், பசுபதியாக இருக்கிறார். எல்லாம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் இருக்குது, சிவனுக்கு சஹஸ்ரநாமமே இல்லையே அப்படின்னா சிவன் தோண்ட மாட்டாரையா? அவருக்கு நாமம் கிடையாது, ரூபம் கிடையாது. அவர் காரணப்பொருள். அவர் மறைஞ்சு தான் இருப்பார், தியானத்தில் தான் இருப்பார், யோகத்தில். அதுக்கு ஒரு அறிவு கண் இருக்குது பாரு. சிவபக்தர்கள் பாருங்கள், அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. சிவபக்தர்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. எப்படியா சொன்ன மாதிரி வெளியில் நின்று கும்பிட்டு போயிடுவான் கோபுரத்தை பார்த்து. அவனுக்கு பெரிய கான்டாக்ட் இருக்குது. தெரியாது, பார்த்தா தெரியாது. சஹஸ்ரநாமம் இருக்குன்னா இவருக்கு நாமம் கிடையாது, ரூபம் கிடையாது. காரண ரூபத்தில் இருக்கிறவங்க தோன்ற மாட்டுறாங்க இல்லையா? தோன்றதுக்கு முன்னாடி தோன்றதோடைய அடுத்த முதல் நிலை தான் சூக்ஷ்மம். பிளானிங். வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறது அவர் ஈசன். பிளான் போடுறது பெருமாள், எக்ஸிக்யூட் பண்ணுறது பிரம்மா. புரியுது? சாதாரண விஷயம். எதுவும் ஒளிமறைவு இல்லாமல் மறைக்காமல் பேசுகிறேன். எந்த உள்நோக்கமும் இல்லாமல் பேசுகிறேன். எப்பயுமே உள்நோக்கம் நமக்கு இருக்காது. என்ன உள்நோக்கம்? வெங்காயம் உள்நோக்கம், கெட்டு போகிற உள்நோக்கம், அது தோற்று போகிற உள்நோக்கம். உள்நோக்கத்தோடு எவன் பேசுகிறானோ அவன் தோற்று போகிறான். அங்கேயே தோற்றுட்டான்.
ஏற்றி நீங்கள் நிறைய பேச்சாளர்கள் பேசும்போது கவனிக்கிறேன், நிறைய பாதி என்ன கலந்துடுறான், இவனுடைய கருத்தை கலந்துக்கிறான். மெய்ப்பொருளை சொல்ல வரல, சொல்ல வந்ததையும் சொல்லலை. அப்போ மெய்ப்பொருளை எண்ணத்தை அவன் எப்படி அவனை ஃபாலோ பண்ணுறான், எண்ணத்தை கண்டுபிடிப்பான்? சொல்லுங்கள் பார்க்கலாம். என் தலையெழுத்து. இப்போ அதை ஞானம் பெறாமல் எப்படி உபநயனம் இல்லாமல் பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, பிரம்மஞானம் இல்லாமல் பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, அது மாதிரி ஞான அனுபூதி இல்லாமல் பேசவே கூடாது, உபதேசமே பண்ணக்கூடாது. ஞான அனுபூதி இருந்தால் பேசு, இல்லைன்னா பேசாது. நீ ஒன்றும் பேச தேவை, தப்பாக மிஸ்கைட் பண்ண. இல்லைன்னா ப்ரைமரி, மிடில், ஹையர் செகண்டரி, காலேஜ், பிஹெச்டின்னு கேட்டகரியில் குரு இருக்காங்களா, டீச்சர் இருக்காங்களா, அப்படி இது இல்லையே. இதில் ஒரே பொருள் தான் பேச முடியும், சரியாக தான் பேச முடியும். மேலே கீழே உயர்வு தாழ்வதெல்லாம் கிடையாது. அதனால் அனுபூதி ஆனால் பேசு, இல்லைன்னா பேசாது, தப்பாக பேசி. உதித்தோ ஹம்ச ரிஷிஹி. அதனால் இப்போ யார் சொல்லுது பாருங்கள், ருத்ரோ பிரம்ம உபனிஷத்தோ, இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. வேதம் தானே எழுதியிருக்கு, இதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. ருத்ரோ பிரம்மன் உபனிஷத்தோ, ஹம்ச ஜோதிகி பசுபதி. கடைசியாக நீ ஜோதியாக பார்க்கக்கூடிய அம்சம் இருக்குல்ல, பசுபதி, பசுபதி, பசுகளுக்கெல்லாம் பதி. பிரணவ தாரக. இது இந்த சிவ வழிபாடு பண்ணுறவங்க இதெல்லாம் எக்ஸ்பிளைனே பண்ண மாட்டாங்க, அதை பற்றியே பேச மாட்டாங்க. என்ன வேணால் நீ பேசிட்டு போப்பா, நீ சுவமே இல்லைன்னு சொன்னால் கூட பரவாயில்லப்பா அப்படின்னு போயிட்டுருப்பாங்க, கண்டுக்க மாட்டாங்க. சாதுக்கள் இல்லை, அவன் பேசாமல் அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க. அவனுக்கு தெரியும் அவன் அனுபூதியில் இருக்கிறான். அவன் இதெல்லாம் கடந்து தான் அங்கே போயிருக்கான். சிவபக்தர்களாக இருக்கிறது ஒரு பெரிய உன்னத நிலை, இது ஒரு உன்னத நிலை. அது ஏன்னா இந்த புறமே வேண்டான்ட்டான் அவன் கேட்டு சிவபக்தர் பாருங்கள், பெரிய ஆடம்பரம் வடவடப்பான், அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஒரு விபூதி இருக்கும், ருத்ராட்சம் போட்டிருப்பான், ஆனால் வெளியில் போட்டுவாங்க. சாஸ்திரம் சொல்லுது, சிவலட்சணங்களை, சிவ அணிகலன்களை எல்லோரும் தெரிகிற மாதிரி போடு அப்படின்னு சொல்லுது, அதனால் போடுறான். ஹம்ச ஜோதிகி பசுபதி. உள்ளே இருக்கக்கூடிய ஹம்சமாக இருக்கிற உயிர் இருக்க ஆத்மா, அது ஜோதியாக இருக்குது, அது பேர் பசுபதி. பிரணவஸ்தாரக, அதுதான் பிரணவம் போல் பிரணவமாக இருந்து உன்னை தாரக இக்கரையிலேருந்து அக்கறை கொண்டு போய் விடுது. பிரணவஸ்தாரக ச ஏவம் வேத, ச ஏவம் வேத. யார் இப்படி அறிகிறார்களோ அவன் இந்த தாரக மந்திரமாக இருக்கக்கூடிய பசுபதி மூலமாக, பிரம்மஞானத்து மூலியமாக சம்சாரத்தை கிடைக்கிறான். ஹம்ச ஆத்ம மாலிகா வர்ண பிரம்மகாலம் பிரஜோதிதா. ஹம்ச ஆத்ம மாலிகா, இந்த உயிரை பற்றிய ஆழ்ந்த சிந்தனை இருக்குல்ல, அந்த லிஸ்ட்டில் மாலிகா, அக்ஷ மாலிகான்னு ஒன்று பார்த்தோம்ல, அக்ஷரமாலான்னு, அது மாதிரி இந்த ஆத்ம சிந்தனையில் அந்த தொடர் சிந்தனையை மாலைன்னு சொல்லுது. அந்த சிந்தனையில் அந்த பட்டியலில் வர்ண ஓம் பிரம்மகால பிரஜோதிதா, ஓங்காரமானது பிரம்மமாக இருந்து பிரஜோதிதா தூண்டுகிறது, நம்மை இயக்குகிறது, நம்மை வழிநடத்துகிறது. ஓங்காரம் உங்களோடு பொருந்தும், இறைவனோடு கனெக்டிங் பீப்புள். பரமாத்மா புமான் இது பிரம்ம சம்பத்தி காரணி. இந்த பரமாத்மாவை, புருஷனை, புருஷ பரம்பரை புருஷார்த்தம் செய்திருக்கான். இப்போ இவன் புருஷார்த்தம் பண்ணிட்டான். யார் புருஷன் சொல்கிறது? புருஷன் சொன்னால் இந்த ஆடு மாடு மாதிரி வாழாமல், சோபாத்தில் வாழாமல், அதை கடந்து எதிர்நீச்சல் போட்டவன், பாவமாக, சத்பாவமாக, அபாவமாக, சுபாவமாக இருக்கிறவன், இந்த அபாவங்கிற ஜகத்தை விட்டவன், பாவத்துக்கு வந்தவன். ஜகத்தை விடுறது தான் புருஷார்த்தம். புறத்தில் ஒன்றும் இல்லைங்கிற ஒரு அறிவு வந்துருச்சா இல்லையா? இன்னமா வரலன்னா வர வரைக்கும் என்ன பண்ண, திரும்ப அங்கேயே போகிறேன்னு என்ன பண்ணும், பிறக்க வைக்குது. உங்களுக்கு பேச்சே கிடையாது, உங்களுக்கு தண்டனையே கிடையாது. ஒரு பிறவியை போட்டால் உனக்கு ஆயுள் தண்டனை.
அவ்வளோதான். ஆயுள்னா ஆயுள் ஃபுல்லாக உனக்கு தண்டனை தான். ஒரு பிறவி போட்டா இதை விட ஆயுள் தண்டனை என்ன இருக்குது சொல்லுங்கள்? அது உங்களுக்கு இன்னும் புரியல. நீங்கள் ஆனந்தத்தில் இருந்தால் உங்களுக்கு இது கஷ்டப்படுறோன்னு தெரியும். எப்பயுமே கஷ்டத்திலே இருக்கிற, அதனால் ஆப்பம் சாப்பிட்டா நான் கார்லிக் மசாலா, நான் பட்டர் மசாலா சாப்பிட்டா எல்லாம் அப்படின்னு நம்ம அது பின்னாடி போகிறோம். பரமாத்மா புமான், அங்கே ஓங்காரமே பரமாத்மா, அதுவே பரம்பொருள். அந்த நிலையை தொட்டவன் புருஷன். பிரம்ம சம்பத்தி காரணி, பிரம்மங்கிற அந்த சம்பத்தியை நன்றாக அடைய வைக்கிறதுக்கான காரணமாக இருக்கிறது இந்த ஓங்காரம். உங்களோட பொருந்தி இறைவனோட பொருத்தக்கூடிய காரணமாக இருக்கிறது, கருவியாக இருக்கிறது ஓங்காரம். அத்தியாத்ம பிரம்ம கல்பஷாக்கிருதி கீதிருஷி கதா. அத்தியாத்ம ஞானத்தினாலே, இந்த ஆத்ம சிந்தனையினாலே பிரம்மமாகிறான் ஈசி. கல்ப ஷாக்கிருதி, அவனுடைய தோற்றமும் நடைமுறையும் மாறுகிறது. என்ன அதிசயம் பார்த்தீங்களா? இந்த வேதம் உங்களுடைய செல்லையே மாற்றிடும். இந்த ஞானம் உங்களுடைய செல் ப்ராசஸர் டிஎன்ஏ மாற்றுன்னு சொல்கிறார் ஒருத்தர். சயின்ஸு பெரிய சயின்டிஸ்ட்டு, வேதம் உங்களுடைய டிஎன்ஏ மாற்றும். எவ்வளோ நம்பிக்கை கொடுக்குது பார்த்தீங்களா? எதை நினைக்கிறியோ அது ஆக போகிற, அதான் விஷயம். நீ எதை நினைக்கிறியோ அது ஆக போகிற, அதுவும் சயின்ஸு தானே. நம்ம முன்னெல்லாம் டிஎன்ஏ மாற்ற முடியாது, அது பண்ண முடியாது, இது முடியாது, ஹெரிடிட்டியில் வந்தது தான் போனோம். அதெல்லாம் மாற்றலாம். நுட்பமான அறிவு இருக்குது. அதெல்லாம் இந்த ஃபண்டமெண்டலெல்லாம் சிரவணம் பண்ணிக்கிட்டே வாங்க. அங்கங்கே கதவை முருகப்பெருமான் ஓப்பன் பண்ணுவார், நமக்கு வழி பிறக்கும். அத்தியாத்ம நம்ம இப்போ ஒன்றுமே அறியாமலே இருக்கோம். நீ எல்லாத்தையும் அறிய முடியாது. அதனால் இந்த 3 அறி, எஸ்பெஷலி உபநிஷத்து அறி. உபநிஷத்து ஒரிஜினல், பாக்கியெல்லாம் பிரதிமா, காப்பி. டூப்ளிகேட்டுன்னு சொல்லலை, காப்பி. அதில் இருக்கிறத கொஞ்சம் கதை சொல்லி புரிய வைக்கிறான். வாழ்க்கை நடைமுறை நடந்திருக்கு, நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு, நடத்தி காமிச்சிருக்காங்க. பரம்பொருள் சொல்கிறாரு, எல்லா ஜென்மாவும் எனக்கு தெரியும், என்னுடைய எல்லா ஜென்மாவும் எனக்கு தெரியும், உன்னுடைய எல்லா ஜென்மாவும் உனக்கு தெரியானா நீ மறந்துடுவேன். இந்த சடுங்கிற அந்த காற்று எல்லா ஜென்மாவும் உனக்கு தெரிஞ்சால் நீ மென்டல் ஆகிடுவ. அதனால தான் எல்லாத்தையும் மறைச்சி வச்சுருக்க. அது புரியுதா? போன ஜென்மாவில் என்னவா இருந்தேன்னு சொல்லட்டுமா? அவ்வளோதான், நீ கிளாஸுக்கே வரமாட்டேன். இப்போ நிறைய மாற்றங்கள் நமக்குள்ளே, எங்குள்ளே நிறைய ரசாயன மாற்றங்கள் உள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது. என்னத்தை எதுவுமே பேச முடியாத சூழ்நிலையில் இருக்கேன். எத்தனையோ மாறுபாடுகள், வேறுபாடுகள் எல்லாத்தையும் களைஞ்சி சரி பண்ணிடலாம். எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். சரி பண்ண போகிறோம். நேரம் வரட்டுன்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சுவாமி டிட்டர்மினேஷன் வந்துடுச்சு, ரெசல்யூஷன் வந்துடுச்சு, அஃபர்மேஷன் வரல. அஃபர்மேஷன் இறைவனுடைய ஆசீர்வாதம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆசீர்வாதத்துக்கு வந்த வேலையை செய்யாமல் போகிறதில்ல. பாருங்கள், இந்த குமரன் வேதம் எந்த அளவுக்கு உலக பிரசித்தி பெறப்போகுதுன்னு பாருங்கள். எழுதி வச்சுங்க. நீ கல்பஸ்யாக்கிருதிகி கீ திருஷ்ய கதா. என்ன கதையை சொல்கிறதுக்கு? தோற்றமும் செயலும் எல்லாமே இந்த ஆத்ம சிந்தனையினால் மாறிடும். உன்னுடைய பேச்சு, நடவடிக்கை, டிஎன்ஏ வரைக்கும் எல்லாம் மாறிடும்னு சொல்லுது. பிரம்மஞானம் பிரபா சந்தியா காலே கச்சதி தீமதாம். பிரம்மஞான பிரபா, இந்த பிரம்மஞானத்தினுடைய வெளிச்சமானது சந்தியா காலோ கச்சதி தீமதாம், புத்திசாலித்தனத்தோட காலை மாலை 3 சந்திகள்லையும் இதே சிந்தனையில் விசாரம், நிதித்தியாசனத்தை பற்றி பேசுது. சிந்திக்க சிந்திக்க ஹம்சாக்கியோ உயிரை பேச தேவம் ஆத்மாக்கியம், உயிரை ஆத்மாவை, தேவத்தை, பிரம்மத்தை, ஆத்ம தத்துவத்தை பிரஜ்ஞாக நன்றாக அறியலாம். அறிந்தவர்கள் ஞானிகள். அந்ததக பிரணவ நாத ஆக்கியோ ஹம்சக. இந்த பிரணவத்தினுடைய நாதத்தினுடைய அந்தம் இருக்கு இல்லையா, அது பிரம்மம், அது அம்சம். உள்ளே இருந்தால் அம்சம், வெளியில் இருந்தால் பிரம்மம்.
எப்போ உடம்புக்குள்ளே இருக்கோ அப்படின்னு நினைக்கிறியோ, உடம்புக்குள்ளே வந்தால் அதான் மாறுதில்ல, சூழல் மாறுதில்ல. எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, சூழல் சரியில்லை, சூழல் சரியில்லை, சூழல் சரியில்லாம்பா. அவன் சுபாவத்தில் இருக்கான்னு அர்த்தம், அவனுக்கு அறிவில்லைன்னு அர்த்தம். சூழல் சரியாக இருக்காது தம்பி. சூழல் சரியாக இருக்கிற சரணம் ரொம்ப கம்மி. நல்லா புரிஞ்சுங்க. வாழ்க்கையில் நீங்கள் 60 வருஷம் வாழ்றீங்கன்னா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையெல்லாம் அமைக்கணும். நீங்கள் அமைகிறது அது வந்தால் கிஃப்ட்டு. வரலையா நீ என்ன பண்ண, அப்படியே வரலன்னு உட்காந்துருப்பியா? பஸ்ஸு வரல, ஒரு ஊருக்கு போகிற, அந்த பஸ்ஸு வரல, அந்த ரூட்டில் என்ன பண்ணணும்? 1 ஹவர் ஆச்சு, 2 ஹவர் ஆச்சு, 3 ஹவர் ஆச்சு, வரல, என்ன பண்ணணும்? ஆப்ஷன் சிந்திக்கணுமா வேணாமா? வரல, மத்தியானம் வரல, சாயந்தரம் வரல, நைட்டும் வரல, இங்கேயே இருக்கேன் பஸ் ஸ்டாண்ட்லன்னா என்ன அர்த்தம்? அப்படி தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. கிரியேட் த ஆப்பர்ச்சுனிட்டின்னு இருக்குது. சில இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணணும். எப்போ பார்த்தாலும் மனசு சரியில்லை, மனசு எப்பயுமே சரியாக இருக்காது. சில பேர் மனசு இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும். மனசு சரியாக இருக்காதுன்னு அது தெரியாத உனக்கு? மனசு எப்பயுமே சரியாக இருக்குமா? மனசு பின்னாடியே நீ பேசக்கூடாது. மனசு பின்னாடியே நீ போகக்கூடாது. மனசை பற்றியே பேசக்கூடாது. மனதை உசாசனப்படுத்திட்டு மேலே போ, புத்திக்கு போ. எப்போ பார்த்தாலும் மனசு சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை, சந்தர்ப்பம் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரி, எல்லாம் மனசு தான் சொல்லும். காரண காரியமெல்லாம் மனசு தான் சொல்லும். புத்தி சொல்லாது. மேலே நீ அடுத்து என்ன செய்யணும் அது சொல்லும். அதனால் புத்தியில் நிற்கிறது தான் ஞானம். அந்ததக பிரணவ நாத ஆக்கியோ ஹம்சக. ஓங்கார நாதத்தை அறிபவனே, உள்புற ஓங்கார நாதத்தை, அந்ததக பிரணவ நாத ஆக்கியோ, உள்ளே இருக்கக்கூடிய ஓங்காரத்தினுடைய சத்தத்தை அறிபவனே, ஹம்சக பிரத்யபோதக ஞானியாகிறான். அந்தர்கத்த பிரமாகூடம், உள்ள அந்த பிரமேயம், பிரமாத்தா, நடுவில் பிரமாணம். இப்போ பிரமாணங்கிறது ஞானம், பிரமாங்கிறது ஞானம், பிரமேயங்கிறது சத்து, பிரமாத்தாங்கிறது நீ ஜீவாத்மா, பிரமேயம் பரமாத்மா. ரெண்டுத்தையும் அறியறது, கனெக்ஷன் பிரமாணம் அல்லது அறிவு, கருவி, அறிவு. அதனால் அந்தர்கத்த பிரமாகூடம், அது மறைஞ்சிருக்கு. வேதம் மறைப்பொருள் அப்படின்னு சொன்னதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், வேதத்துக்குள்ளே பரம்பொருள் மறைஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். நீ வேதத்தை இறைவனை எங்கேயா தேடுறதுன்னு கேட்டால், புறத்தில் நீ தேடி காமாட்சி மாதிரி அலைய வேண்டாம். அப்புறம் காமாட்சி எடுத்த முடிவை நீனும் எடுக்கணும். ஒரு இடத்துல உக்காந்து அந்தர் விசாரம் பண்ணி தியானம் பண்ணு. உனக்கு அவர் எங்கே இருப்பாருங்கிறது தோன்றுவார்னு அவரே உபதேசம் பண்ணுறாரு, தோன்றுறாரு. அதுபோல் மனுஷனானவன் ஆத்ம விசாரத்தினால தான் அகபிரமாஸ்மி உணர்வை அடைய முடியும். அங்கே வேதம் மறைப்பொருள்னு சொன்னால் வேதத்தை மறைங்கன்னு சொல்லலை. வேதத்துக்குள்ளே வேதாரண்யம்னு ஒரு ஊர் இருக்குது தெரியுமா? வேதாரண்யத்துக்கு தமிழ் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா திருமறை காடுன்னு போட்டிருக்காங்க. அதாவது மறைந்திருக்கும் காடு. அது மறைங்கிறது வினைத்தொகை. மறைக்கும் மறைந்த, புரியலையா? அதாவது ஊறுகாய்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது புரியும். ஊறுகாய், ஊறிய காய், ஊறும் காய். அதை மறைந்திருக்கிறார், மறைந்தவர், மறைந்திருக்கிறார், மறைந்திருப்பார். நீ தான் என்ன பண்ணணும்? தேடி கண்டுபிடிக்கணும். திருமறைக்காடு, அருமையான தமிழாக்கும். திரு பரம்பொருள் மறைந்திருக்கக்கூடிய காடு அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க. அதே தான் வேதாரண்யம்னு சொல்கிற வார்த்தையும். வேதத்தில் ஆரண்யங்கிற ஒரு பாகம் இருக்குது, அது உபாசனாவை வலியுறுத்துறது. இந்த 10,000 மந்திரத்தில் மறைஞ்சிருக்காரா இல்லையா? எப்படி ஒரே நாளில் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா, எல்லாத்தையும் ஒரே நாளில் பேசிட்டோமா? இல்லை, வெவ்வேறு இடத்துல ஒன்றுக்கு ஒன்று எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் மொத்த 108 உபநிஷத்து ஏதோ ஒரு ஜென்மாவில் அடியன் படிச்சிருக்கிறதுனால அந்த புள்ளிகள்லாம் எது எங்கே இருக்குது, எது கை எங்கே இருக்குது, கால் எங்கே இருக்குங்கிறது வெவ்வேறு உபநிஷத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம்? ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம். அதை தான் தத்துவமசிங்கிற மனனத்துக்காக பேச போகிறேன்னு சொன்னால செகண்ட் ரவுண்டு. அதில் உங்களுக்கு எல்லா புள்ளிகளும் கனெக்ட் ஆகிடும். யார் கனெக்ட் பண்ண முடியும்?
யார் இந்த புள்ளிகளெல்லாம் ஏற்கனவே அறிந்தவர்களோ அவங்க தான் கனெக்ட் பண்ண முடியும். இந்த ஜென்மாவில் இதெல்லாம் படிக்கலை, இப்போ தான் உங்களோட தான் நானும் படிச்சுன்னு வரேன், உங்கள் கூட தான். நாளைக்கு மந்திரம் இனிமேல் தான் எழுதுவேன். நாளைக்கு என்ன பேச போகிறேன்னு மந்திரம் நாளைக்கு காலையில் 11:30 மணிக்கு மேலே தான் எழுதுவேன். பிரம்மகுஹியன்னு சொல்கிற மாதிரி அந்தர்கத பிரமாகூடம், இந்த ஞானமானது மறைந்து இருக்கிறது, ரகசியமாக இருக்கிறது. அதனால் அது ஞானாலம் விராஜிதம், அது உணர்வாய், ஆனந்த உணர்வாய் விராஜிதம் அமர்ந்திருக்கிறது. பரம்பொருள் உங்களுக்குள்ள ஆத்மா ஆனந்தமாய் அமைதியாய் விராஜிதம் அமர்ந்திருக்கிறது. சிவசக்தி ஆத்மக ரூபம். போதுமா? வார்த்தையே போட்டாச்சு. சிவம் சக்திங்கிற வார்த்தையே போட்டாச்சு. இந்த மந்திரம் நான் எழுதலை. சிவசக்தி ஆத்மங்க ஏதோ ஒரு மந்திரத்தில் பஞ்சவக்திரம் உமாசகாயம் நீலகண்டம் பரமேஸ்வரம்னு ஒரு மந்திரம் வந்துச்சா? என்னது சாம்ப? இல்லை, ஒரு உபநிஷத். ஆமாம், சாம்பவி முத்ராவில் நீங்கள் அது வர தரிசனம் பண்ணணும். அது எந்த உபநிஷத்துன்னு கேட்டேன். எந்த உபநிஷத்துன்னு கேட்டால் முத்ரா சொல்கிறாரு. சரி, பரவாயில்ல, இதாக சொன்னார். சிவசக்தி ஆத்மக ரூபம் சின்மயானந்தம். இந்த நம்ம கிரிக்கெட் கடவுள் யார் தெரியாது. சரி, சினிமா கடவுள் யார்? சினிமாவில் கடவுள்னு சொல்லிட்டுருக்காங்க. கிரிக்கெட் கடவுள் யார்? யார் தான் சொல்லிங்க பாருங்க. கிரிக்கெட்டில் கடவுள் யார்? தலையே வச்சுருக்காங்க. சச்சின். அப்பா, சரி, சச்சின்னா யார்? எந்த நாட்டு மொழி? ஒரு நாளாவது யோசிங்களே. சத்து சித்து தான் சத்து சித்து தான் சன்னு சின்னு. புரியுதா? சத்து சித்து தான் கிராமட்டிக்கலாக சேர்த்தோம்னா சச்சின். இப்போ புரியுதா? யாரும் இதுக்கு மீனிங் இது வரைக்கும் சொல்லிட மாட்டான். நம்ம சொல்லுவோம், எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுவோம். அவன் என்ன அர்த்தம்? சிவசக்தி ஸ்வரூபமாக வேலை செஞ்சுருக்கான் அவன் தெரியுமா? 100 அடிக்கும் போதெல்லாம் மேலே பார்ப்பான் தெரியுமா? 100 அடிச்சுட்டு பரமேஸ்வரா வந்த வேலையை ஒழுங்காக பண்ணிட்டுருக்கேன், கரெக்டாக ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு ஒரு பார்வை, நன்றி சொல்கிறது. எனக்கு கொடுத்துருக்க வேலையை ஒழுங்காக செய்யணும். சண்டை போடக்கூடாது. சண்டை போடுறதுக்காக 2 பேர் சேர்ந்தோம். கடவுளை எதுக்கு சேர்த்து வச்சுருக்கான்? 2 நிமிஷத்தில் அந்த உபதேசத்தை காலையில் பண்ணேன். அதனுடைய வெளிப்பாடு. சில பேரை பார்த்தா எனக்கு சில விஷயங்கள் சொல்ல தோணும். அது உங்களுக்கு தெரியும். இவருக்கு எப்படி தெரியும்? அவர் எதாவது சொல்லியிருப்பான். அவர் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆண்கள் பொதுவாக சொல்லவே மாட்டாங்க. பெண்கள் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஃபோனை போட்டு அக்காவுக்கு, மாமாவுக்கு, மச்சானுக்கு, தங்கச்சிக்கு, அக்காவுக்கு, பெரியம்மாவுக்கு எல்லாருமே சொல்லுவீங்க பிரச்சனைகளை. அவங்க சொல்ல மாட்டாங்க ஆண்கள். அது ஒரு ஒரு ஸ்டைல். அது வேறுபாடாக நினைக்காதீங்க, எல்லாம் ஒன்று தான். அதனால் சிவசக்தி ஆத்மக ரூபம், இந்த பரம்பொருள் எப்படி இருக்காங்கன்னா சிவசக்தி ரூபமாக உள்ளே இருக்கு. 1 2ஆய் இருக்கிறது, 2 1ஆய் இருக்கிறது. யாரோ சொன்னாங்க இன்டர்வியூனா என்ன எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுங்கன்னு கேட்டாராம் இன்டர்வியூ எடுக்கிறவர். அதுக்கு அதை ஆன்சர் பண்ணார். இன்டர்வியூக்கு வந்தவர் என்னது டிஸ்கஷன் வித் 2 layers அப்படின்னு சொன்னான். டிஸ்கஷன் வித் 2 layers. அதே இது எங்கே பொருந்தோன்னா அதே மாதிரி சதாப்தி பூர்த்தி வைக்கிறாங்களே அங்கேயே அதே சொல்லியிருக்காங்க. 2 எதிரிகள் ஒரு இடத்தில் 80 வருஷமாக 2 எதிரிகள் 2 எதிரிகள் ஒன்றாய் 80 வருடமாய். அதான் சதாபிஷேகம். ஆமாம், காமெடியாக இருக்கா இல்லையா? ஏதோ ஒன்று கட்டி வச்சிருக்கா இல்லையா? அதுதான் இறைவன். நீ சொல்லுவ, ஏதோ ஒரு காரணம் சொல்லுவேன். என் பிள்ளைக்காக இருக்கேன், என் பொண்ணுக்காக இருக்கேன், பையனுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லுவேன். நீ அதை வேணால் சொல்லிட்டு போ. சேர்ந்து இருக்க வச்சிருக்கா இல்லையா? அது பாக்கியம். அந்ததக பிரணவ இது பார்த்தோம் இல்லையா? சிவசக்தி ஆத்மக ரூபம் சின்மயானந்தம் வேதித்தம். சின்ன சச்சின் ஞாபகம் வந்துடுச்சு. இப்போ சச்சின் என்னது? சிவசக்தி ஸ்வரூபம்னு அர்த்தம். அப்போ அவன் வேலையை காமிச்சிருக்கான்.
இப்போ தெரியுதா? அறிவும் இருந்திருக்கு, சக்தியும் இருந்திருக்கு. சிவசக்தி ஆத்மகம் ரூபம் சின்மயானந்த வேதிதம். நாதபிந்து கலா, நாதபிந்து கலா, நாதபிந்து கலாங்கிறத சத்து சித்து அச்சிதாபாசம்னு சொல்லலாம். த்ரீணி மூன்றும், நேத்திரம் மூன்று கண்களாய், விஸ்வம் விசேஷிதம் கண்களால் உலகம் இயங்குகிறது. சத்து சித்து சிதாபாசம்ங்கிற மூன்று கண்களால் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சத்து சித்து ஆனந்தம். திரியாங்காணி ஷிகா, இந்த திரியங்கங்கள் வருது இல்லையா, மூணு மூணாக வரும். ஜாகிரத சொப்ன சுஷுப்தி, பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், சூரியன் சந்திரன் அக்னி, மூணு மூணாக வரும்ல. அதுபோல் திரியங்காணி மூன்று அங்கங்கள் உடையது. ஷிகா எது மூன்று அங்கம்? சத்து சித்து சிதாபாசம். சிதாபாசம்னா ஜடப்பொருள்கள், சித்துனா என்னது? நிலை, அலை நுரைன்னு சொன்னாலும் அதான். திரியங்காணி ஷிகா த்ரீனி த்வத்ரீனி ஒன்றாகவும் இரண்டாகவும், சங்கியாக்கிரம சங்கியா ஆக்கிருதி இத்தனை மாதிரி ஒன்று தான் என்னவா இருக்கு? 3 ஆகி 4 ஆகி 5 ஆகி 2 ஆகி 1 ஆகி எண்ணிக்கையால் மிளர்கிறது. அந்தர்கூட பிரமா ஹம்சக பிரமாண அந்தர்கதம் பகிஹி. அந்தர்கூட பிரமா உள்ளே இருக்கிற அந்த உணர்வு தான், அந்தர்கூட பிரமா உள்ளே இருக்கக்கூடிய அந்த அறிவு உணர்வு உயிர் தான் அம்சக ஆத்மா. அது பிரமாணன் நிர்கத்தம் பகிஹி. அது நான் இருக்கேங்கிறத வெளிப்படுத்துறது தான் இந்த ஜகத்து. பரம்பரையில் இருக்காருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? ஒரு பூ அது பல கலரில் இருக்குது, பல வாசனைகளில் இருக்குது. ஒரு பூ, ஒரு செம்பருத்தியோ ஏதோ ஒரு பூ எடுத்துங்க, அதுக்கு ஒரு வாசம், அதோடைய அமைப்பு, அதோடைய மென்மை. அங்கே நீங்கள் எதை பார்க்குறீங்க? நீங்கள் எதை பார்க்குறீங்க? காசை பார்க்குறீங்களா? காசு கொடுத்து வாங்கணுமா இதை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த படைச்சவனை பார்க்குறீங்களா? இந்த பொருளுடைய வாசத்தை பார்க்குறீங்களா? இருக்கா இல்லையா? கொஞ்சம் நுட்பமான அறிவு உள்ளவங்க உடனே கடவுளை பார்ப்பாங்க. அந்த இடத்துல கடவுளை எப்படி பார்ப்பாங்க? எப்படி இதை படைச்சிருக்கான் பாரு, எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, எவ்வளோ மென்மையாக இருக்குது, எவ்வளோ வாசமாக இருக்குது. இதில் ஏதாவது நம்ம செய்ய முடியுமா? ஒரு எறும்பை படைக்க முடியுமா நம்மளால்? எறும்புக்கே ஷோர் போட முடியுமா? பச்சரிசி மாவில் கோலம் போடனா அதில் அதே அளவுக்கு கருங்கல் ஏதோ வெள்ளைக்கல்லை சேர்த்து கோலம் போடும். கேட்டால் அப்போ தான் அழகாக இருக்குமா? எல்லாத்துலேயும் கலப்படும். அவங்க கலக்கலை. பச்சரிசி மாவு தனியாக பாக்கெட்டில் விற்கிது, கடல மாவு தனியாக பாக்கெட்டில் விற்கிது. ரெண்டுத்தையும் என்னந்து கலந்து கோலம். அந்த எறும்பு போகும்போது திட்டிட்டு போகுமா? திட்டிட்டு போகாத. தேவையாது. திரியங்காணி ஷிகா த்ரீணி த்வத்ரீணி சங்கியாம் ஆக்கிருதி. இப்படி 1 2 3 வளருது. அந்தர்கூட பிரமாதான் அம்சக, அதுதான் என்னவது? பிரமாணமாக உறுதிப்படுத்துறது தான் இந்த பகி ஜகத்து. பிரம்மசூத்திர பதம் ஞேயம். பிரம்மசூத்திரத்தினுடைய பதத்தை அறியப்பட வேண்டும், பதம் அறியப்பட வேண்டும். பிரம்மசூத்திரங்கிற உபநயனத்தினுடைய கருத்தை, பிரம்மசூத்திரம் பிரம்மம் எல்லாம் ஒன்று தான். உபனிஷத்து சொல்லியாச்சு. எல்லாமே பிரம்மந்தான். அதில் நேரடியாகவே சொல்லுது உபனிஷத்து. அப்போ நாம் எதை கையில் எடுக்கிறோன்னா உபனிஷத்தை நம்மளுடைய பிரதானமான கரணமாக எடுக்கிறோம். உபனிஷத்து பூர்ணமான அறிவு இருந்தாலே உலகை வெல்லலாம், இறையாட்சி செய்யலாம். உலகை வெல்லலான்னா ஆண்டு அனுபவிக்கிறது அடக்கி ஆளுதல்ல, இறையாட்சி, சத்துவகுண ஆட்சி, சத்தாட்சி. பிரம்மசூத்திர பதம் ஞேயம், அது அறிந்தால் பிராமியம் பிரம்மமாய் வித்யுக்த லக்ஷணம், பிரம்மமாய் மிளரும் லக்ஷணம். ஹம்ச அர்க்க பிரணவ தியான இத்யுக்தோ ஞானசாகரே. ஹம்ச அர்க்க உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹம்சம் எப்படி இருக்குது? அர்க்கமாக இருக்குது, சூரியனாக இருக்கிற ஞான சூரியனாக இருக்குது. ஓங்காரமாக பிரணவ தியானம். இந்த ஓங்கார சவுண்டு வருதில்ல,
இப்போ நீங்கள் காதை அடைச்சிட்டு கேட்குற சவுண்டை காது அடைக்காமலே என்ன பண்ணுற ஏகாந்தத்தில் கேட்கும். இப்போ இங்கெல்லாம் கேட்காது. கேட்குற அளவுக்கு நீங்கள் என்னவா இல்லை, உள்ளே போகல. வெளியில் இருந்தால் கேட்காது, உள்ளே போனால் கேட்கும். ஸோ பிரம்மசூத்திர பதம் ஞேயம் பிராமியம் வித்யுக்த லக்ஷணம். இந்த பூநூல் ஞானத்தை, பிரம்ம ஞானத்தை அறிந்து பிரம்மமாய் வித்யுக்த அதனோடு இணைந்து புரிந்து ஹம்ச அர்க்க பிரணவ தியானம், பிரணவ தியானத்தை செய்ய ஞானசாகரே. ஞானசாகரேன்னா யார்? ஞானிகள். ஞானிகளெல்லாம் இப்படி ஓங்காரத்தை தியானித்து பிரம்மஞானத்தை மூலமாக பிரம்மத்தை அறிந்து கொண்டே இருக்கிறார்கள், அத்வைதமாகி நிற்கிறார்கள். இது வரைக்கும் இருக்கட்டும். பேனா எடுத்து வச்சேன்னு திரும்பி வைக்கல போது. சரி, பேனா கொடுங்க. முப்பத்தி 8 வரைக்கும் பார்த்துருங்க. இதெல்லாம் ஆரம்பித்தோம் 29 to 38. 10 अरुणाचल शिव, अरुणाचल शिव, अरुणाचल शिव, अरुणाचल शिव, अरुणाचल शिव, अरुणाचल शिव, अरुणाचल, अरुणाचल शिव, अरुणाचल शिव, अरुणाचल शिव, अरुणाचल. டிவேல் முருகனுக்கு உருவாய் அருவாய் உலகாய் இலகாய் மறுவாய்